ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அற்புதமான ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதமான ஆண்டவர். நம்ம கூட மட்டும் அவர் இருந்தா போதும், எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளால சமாளிக்க முடியும். எந்த ஒரு காலத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். அது கெபியா இருந்தாலும் சரி, எரிகிற சூளையா இருந்தாலும் சரி, சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அது குழியா இருந்தாலும் சரி, அது பலவீனமான காரியமா இருந்தாலும் சரி, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த நிலைமையா இருந்தாலும் சரி, அவர் ஒருவர் இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. மீதி எல்லாம் வச்சுட்டு அவர் இல்லாம இருக்கிறதுக்கு அவர் மட்டும் போதுங்கிற ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்துல நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு அதை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். தானியேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகங்கள் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் என்னப்பட்டதா? நல்ல கவனிங்க. பாபிலோனிலே 2 விதமான கூட்டத்தார். ஒன்று தேவ ஜனங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள், மற்றொன்று பாபிலோனியர்கள். 2 பேரும் பாபிலோன்ல வசிக்கிறாங்க. இதுல ராஜாவினுடைய அரண்மனையில 2 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தாரை மட்டும், அதாவது அடிமைத்தனத்துல இருந்த ஒரு கூட்டத்தார் மட்டும் ஸ்பெஷலா எங்க வந்து இருக்கிறாங்கன்னா, பாபிலோனிய ராஜாவினுடைய அரசாங்கத்திற்கு உள்ளாக வருகிறத நம்மளால பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேனே, என்னதான் மொத்த சந்ததியும் அடிமைப்பட்டு இருந்தாலும் தேவன் தம்முடைய ஆவியை உடைய ஜனங்களை பிரித்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் எல்லாம் அடிமைகள். தானியேல் யார்? அடிமை. சாத்ராக் மேஷாக் யார்? அடிமை. இந்த அடிமைகளாய் இருந்தாலும் அவர்கள் அடிமையோடு அடிமையா இல்லாம இவர்கள் மாத்திரம் ஏதோ ஒரு புதுசா ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள வருகிறதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அவங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததை நம்மளால் கவனிக்க முடிகிறது. அவர்கள் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை வைத்திருந்ததை நம்மளால் கவனிக்க முடியும். சோ இதுவே ஒரு பெரிய காரியத்தை நமக்கு உணர்த்துது. என்ன உணர்த்துதுன்னா, அடிமைப்படுகிற நாட்களா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போகிற காலங்களா இருந்தாலும் சரி, என்ன நெகட்டிவாய் எதிர்மறையான காலங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனை நேசிக்கிற ஜனத்திற்கென்று கர்த்தர் ஒரு தனி இடத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் தன்னை நேசிக்கிற ஜனத்திற்கோ, தன்னை ஆராதிக்கிற, உண்மையாய் ஆராதிக்கிற ஜனத்திற்கோ, தம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஜனத்திற்கோ எப்பொழுதுமே அடிமைத்தனத்திற்கு உள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பையும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, தானியேல் நீங்க யாருன்னா அடிமைதான், சாத்ராக் மேஷாக் நீங்க யாருன்னா அடிமைதான், ஆனா ஸ்பெஷல் அடிமைங்கிறாங்க. என்ன அடிமையா இது? என்ன சார் நினைச்சு பாருங்களேன். இவங்களோட சகோதரர்கள் எல்லாம் கீழே அடிமையா இருக்கிறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு 4 பேர் மட்டும் அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு வாழ்க்கை, ராஜபோஜன வாழ்க்கை. பார்த்த உடனே வெளில இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். என்னதான் கர்த்தருடைய ஜனம்னு கும்மாளத்தோட, ஒரு கூட்டத்தோட கும்மாளம் அடிச்சாலும் தெய்வத்துக்கு இருதயம் தெரியும். நாம மொத்தமா சொல்லுவோம், நாங்க எல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்களும் சபை விசுவாசிகள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தோட என்ன கும்மாளம் போட்டாலும் சரி, தெய்வத்துக்கு தனியா தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, ஐயா இந்த குறிப்பிட்ட நபர் என்னைய உண்மையா ஆராதிக்கிறான், என்னைய உண்மையா நேசிக்கிறான், என்னைய உண்மையா பின்பற்றுகிறான், என்னுடைய ஆவிய உண்மையா இவனுக்குள்ள வைத்திருக்கிறான். விசேஷமே அங்கதான் இருக்கு. நாம கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால விசேஷமானவர்கள் அல்ல, தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறதுனாலே விசேஷமானவர்கள். கிறிஸ்தவ பேர் வச்சதுனால நம்ம விசேஷமானவர்கள் அல்ல, தேவ ஆவியினால நடத்தப்படுகிறதுனால நாம விசேஷமானவர்கள். கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாறல. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். Just because we change our name into a Christian name, it doesn't mean you are a Christian.
Bible clearly says that those who are led by the Holy Spirit will be called as the son and daughter. அல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்போது இப்ப என்ன நடக்குதுன்னா, இவர்களைப் போலவே ஒத்த வாலிபர்கள் அங்க இருக்கிறாங்க. யாரை போல? தானியேலை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அங்க இருக்கிற பாபிலோனிலும் சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. சரியா? பாபிலோனிய வாலிபர்களும் இருக்கிறாங்க. எருசலேம் இங்க இந்த யூத கூட்டத்தில் இருந்த வாலிபர்களும் அங்க அங்க இருக்கிறாங்க. மொத்தத்துல ஒரு வாலிபர் கூட்டமே அங்க இருக்கு. அதுல அடிமையாயிருந்த யூதர்கள் கூட்டமும் இருக்கு, உள்ள இருக்கிற பாபிலோனிய வாலிபர்களுடைய கூட்டமும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன நடக்குதுன்னா, ராஜாவுக்கு பணிவிட செய்யும்படி, ராஜாவுடைய அரண்மனையில ஊழியம் செய்யும்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று நடக்குது. சரியா? இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் போது அப்ப என்ன நடக்குதுன்னா, ஐயா முகக்கலைய கம்பேர் பண்றாங்க. என்ன முகக்கலைய கம்பேர் பண்றாங்கன்னா, சார் ஒருத்தன் ராஜ போஜனத்தை சாப்பிடுறவன், ஒருத்தன் ராஜ போஜனத்தை வேண்டான்னு சொல்றவன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒருத்தன் ராஜ போஜனத்தை சாப்பிடுறவன், இன்னொருத்தன் ராஜ போஜனத்தை வேண்டான்னு சொல்றவன். இந்த ரெண்டு குரூப்புக்கும் இப்போ ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது. என்ன காம்படிஷன் நடக்குதுன்னா, ராஜ போஜனம் சாப்பிட்டவனுடைய முகம் பளபளன்னு மின்னுதா, இல்ல ராஜ போஜனத்தை வேண்டான்னு சொன்னவனுடைய முகம் பளபளன்னு மின்னுதா? நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல இரண்டு கூட்டத்தாரை நம்மளால் கவனிக்க முடிகிறது. என்ன அப்படின்னா, உங்க முகம் எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா, இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய முகம். உண்மைதானே? ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் என்ன? முகம். இருதயம் கசப்பா இருந்துச்சுன்னா முகமோ ஒரு மாதிரி உருன்னு தான் இருக்கும். இருதயம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா முகமும் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். இருதயத்துக்குள்ள வஞ்சகம் இருந்துச்சுன்னா அது முகத்திலே ஈஸியா கண்ணிலே காமிச்சு கொடுத்துரும். சில ஆள் அதை கண்ணில் காமிக்காத அளவுக்குலாம் இருப்பாங்க. அவ்வளோ திறமைசாலி நான் கிடையாது. சரியா? என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, என்னால் கொஞ்சம் கூட என்ன சொல்ல, இருதயத்தில் இருக்கிறத அப்படியே மூஞ்சி என்ன செஞ்சிடும். அந்த கிருபை சிலருக்கு உண்டு. இருதயத்தில் என்னமோ இருக்கும், ஆனால் முகத்தில் பிரகாசம் இருக்கும். அந்த கிருபை எப்படின்னு தெரியல. அது ஆனால் அது நல்ல கிருபை இல்லை, நான் சொல்றேன். அப்ப இங்க முகக்கலைக்கு ஒரு போட்டி நடக்குது. யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சொல்றாங்க அழகுலையும் புஷ்டிலையும். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நாம இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எப்படி அப்படின்னா, ஐயா முகக்கலை அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடுனா, சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, உறுதி, எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு பெரிய திட நம்பிக்கை. இது எல்லாம் இவங்க முகத்துல மின்னுது. யாரு முகத்துல மின்னுதுன்னா, ராஜபோஜனம் சாப்பிடுறவங்களுடைய முகத்துல மின்னுது. இப்ப ராஜபோஜனம் சாப்பிட்டவங்களுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷம், நம்பிக்கை, எதிர்காலத்தை குறிச்சதான திட நம்பிக்கை, இந்த மகிழ்ச்சி, இது ஒரு பக்கம் செழிப்பா இருக்கா? இல்ல ராஜபோஜனத்தை வேண்டான்னு சொன்னாலும் அந்த முகத்துல சந்தோஷம், அந்த முகத்துல மகிழ்ச்சி, அந்த முகத்துல நம்பிக்கை, அந்த முகத்துல எதிர்காலத்தை குறிச்ச திட நம்பிக்கை இருக்கான்னு ஒரு காம்படிஷன் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பாபிலோனிய இளைஞர்களுக்கும் இப்ப தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, யாரு முகக்கலை பிரகாசமா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்பெல்லாம் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, எப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எப்பெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்க, எப்போ உங்களுக்கு முகம் ரொம்ப களையாகுது, இல்ல முகம் எப்போ சோர்வாகுதுன்னு இன்னைக்கு கவனிக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவனுக்கும் முகக்கலை இருக்கு, நமக்கும் முகக்கலை இருக்கு. அவனுக்கும் சந்தோஷம் இருக்கு, நமக்கும். அவனுக்கும் நம்பிக்கை இருக்கு, நமக்கும். அவனுக்கும் மகிழ்ச்சி இருக்கு, நமக்கும். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, எதை வச்சு உங்களுக்கு சந்தோஷம் வருது? எதை வச்சு உங்களுக்கு நம்பிக்கை வருது? எது வச்சு உங்களுக்கு முகக்கலை வருது? ஐயா இங்க இருக்கிற பாபிலோனியனுக்கு எதை வச்சு முகக்கலை வருதுன்னா, ராஜ போஜனத்தை வச்சு என்ன செய்யுதான்?
ஆனா பியூட்டி என்னன்னு சொல்லவா, 10 நாள் கழிச்சு சோதிச்சு பார்க்கறாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10 நாள் கழிச்சு சோதிச்சு பார்க்கறாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, இந்த கடைசி நாட்கள்ல பாபிலோனியர்கள், அதாவது உலக மக்கள் நம்மை சோதித்து பார்க்க போகிறார்கள். எப்படி சோதித்து பார்க்க போறாங்கன்னா, என்ன நடந்தாலும் இவன் முகக்கலை மாறுதா, அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா அவங்க சொல்றாங்க, எனக்கு பணம் வந்தா என் கண்ணுல கொஞ்சம் தைரியம் வரும். இதே மாதிரி தான் கிறிஸ்தவனும் இருக்கானான்னு பார்க்கறாங்க. எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் எந்த சஞ்சலமும் இல்லாம இருக்கும்போது உலகத்தான் நார்மலாவே சிரிப்பான். பிரச்சனை என்னன்னா நம்மளும் அப்பத்தான் சிரிப்போம். அதே பிரச்சனையும் போராட்டமும் வேதனையும் உள்ள வந்த உடனே உலகத்தான் பார்க்கறான், இவனும் நம்மள மாதிரி துக்கமா இருக்கானா. துக்கமா இருந்தா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாபிலோனியனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு சோதனை ஒன்று வருகிறது, சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு சோதனை. இந்த உலக மக்கள் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, உலகத்தான் எதை சந்தோஷம் நினைக்கிறானோ, உலகத்தானுக்கு எது முகத்துல கலைய கொடுக்குதோ, அதே காரியம் தான் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் கலைய கொடுக்குது. தெய்வம் கலைய கொடுக்கல, தெய்வத்துடைய பிரசன்னம் கலைய கொடுக்கல, தேவனுடைய மகிமை தேவனுடைய வார்த்தைய முகத்துல கலைய கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, மகிழ்ச்சியை கொடுக்கல, என்னுடைய இருதயத்துல நம்பிக்கையை கொடுக்கல. உலகத்தானுக்கு எது முகக்கலைய கொடுக்குதோ அதே தான் எனக்கு முகக்கலைய கொடுக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் கிறிஸ்தவன். நான் என்ன சொல்றேன் அப்ப there should be a difference. அவனுக்கு பணம் தான் முகக்கலைய கொடுக்குது, பதவி தான் முகக்கலைய கொடுக்குது, நல்ல வாழ்க்கை தான் முகக்கலைய கொடுக்குது, ஆடம்பரமான வாழ்க்கை தான் முகக்கலைய கொடுக்குது, அதிகாரம் தான் முகக்கலைய கொடுக்குது. கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கும் அதுதான் முகக்கலைய கொடுக்குது. உங்களுக்கு பணம் வந்தா என்ன வருது? சந்தோஷம் வருது. பதவி வந்தா சந்தோஷம் வருது. ஒரு பிரச்சனையும் போராட்டமும் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருது. இது வழக்கமான ஒண்ணு. பக்கத்துல பார்த்து, இது வழக்கமான ஒண்ணு. இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, அவனுக்கு எதெல்லாம் சந்தோஷம் நம்பிக்கையை கொடுக்குதோ அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் நம்பிக்கையை கொடுக்கிறது இல்லை. எனக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் எதிர்காலத்தையும் கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த 2025 உங்களுடைய முகக்கலை எதை பொறுத்து இருக்கணும்னா, பொருளை பொறுத்தோ, ஆஸ்தியை பொறுத்தோ, சம்பத்தை பொறுத்தோ, குடும்ப நபர்களை பொறுத்தோ இல்லை. என்னுடைய முகக்கலை நான் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையாய் கொண்டதா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் ஏதாவது நபர் ஏதாவது பிரச்சனை பண்றதுனால சோர்ந்து போறீங்களா? உலகத்தானும் அதைத்தான் செய்யறான். என் கணவன் சரியில்லை, சோர்ந்து போறீங்களா? உலகத்தானுக்கும் அதே கவலை தான். என் மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை, அதனால நான் சோர்ந்து போறேன்னா அப்ப எனக்கும் பாபிலோனியனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. வீட்டில் பணம் இருக்கும்போது என் முகத்துல சிரிப்பு இருக்கு, பணம் இல்லாத பொழுது வருத்தம் இருக்குன்னா இந்த முகக்கலை எதை அடிப்படையில் இருக்குன்னா பணத்தின் அடிப்படையில் இருக்கே தவிர கிறிஸ்துவின் அடிப்படையில் இல்லை. நீங்க வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு எதை வைத்து தெரியுமா கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? சார் நானும் பிரச்சனையில தான் சார் இருக்கிறேன், இவரும் பிரச்சனையில தான் சார் இருக்கிறாரு, ஆனா நான் துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறேன், குடிக்கிறேன், போய் சோர்வா அமர்ந்திருக்கிறேன், ஆனா இந்த மனுஷன் சந்தோஷமா சுத்துறாரு சார். முகக்கலை. ஏன்னா என் முகக்கலை பணத்தை பேஸ் பண்ணியோ, என் முகக்கலை பதவியை பேஸ் பண்ணியோ, ஜனங்களை பேஸ் பண்ணியோ, உறவுகளை பேஸ் பண்ணியோ இல்லை. இந்த வருடத்தில் இருந்து என் முகக்கலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாய் கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்றேன், பணமும் நம்மளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடாது, உறவுகளும் நம்மளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடாது, மனிதர்கள் நமக்கு அடித்தளமா இருக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்னை மதிச்சாலும் சரி, நீங்க என்னை மதிக்காட்டினாலும் சரி,
என் முகக்கலை உங்களை சார்ந்து இல்லை, கர்த்தரை சார்ந்து இருக்கு. என் வீட்டில் பைசா இருக்கோ இல்லையோ, பணம் செழிக்குதோ இல்லையோ, இனிமே என் முகக்கலை வரவு செலவை பார்த்து இருக்க போறதில்ல, அஸ்திபாரமா இருக்கிற கிறிஸ்துவின் பேர்ல இருக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே இருங்க, பக்கத்தில் சிரிச்சுட்டே இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சப்ப நான் நினைச்சேன், நான் எவ்வளவு பெரிய முட்டாள் ஆண்டவரே. இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், இயேசுவை பத்தி சொல்றேன், இயேசுவை பத்தி ஊர் ஊரா பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் என் முகக்கலையை நான் கவனிக்கிறேன். என் முகக்கலை இவ்வளவு நாள் குடும்பத்தை சுற்றிலும், பணத்தை சுற்றிலும், நபர்களை சுற்றிலும், அவங்க என்னை கோவிச்சுக்கிட்டாங்க, இவங்க என்னை கோவிச்சுக்கிட்டாங்க, பணம் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, இதை பேஸ் பண்ணியா என் நம்பிக்கையும் அஸ்திபாரமும் என் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முகக்கலை இருந்திருக்கு. வெக்கமாக இருந்துச்சு. என்னுடைய முகக்கலை கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால. அதனால தான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். இந்த வருஷத்துல நாம செய்ய போற உடன்படிக்கை என்னன்னா, சந்தோஷமா இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? முகக்கலை ஒப்பிடப்பட போகிற காலம் இது. அல்லேலூயா. வல்லமை வரோம், முகக்கலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகக்கலை. சார், நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற தாளந்தை காட்டுங்க, கிருபையை காட்டுங்க, வரங்களை காட்டுங்கன்னு கேட்கல. ஃபர்ஸ்ட் முகக்கலை தான். ஃபர்ஸ்ட் என்னது? சார், ராஜாக்கு முன்னாடி போய் நின்றுட்டீங்க, ஓகே. ராஜாக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்? தானியேல் சொல்லுங்க. சாத்ராக் மேஷாக் உங்களுக்கு என்ன, நீங்க எந்த ஸ்கில்ல சிறந்தவங்க? அதெல்லாம் கேட்கல. எதை கேட்டாங்கன்னா, முகக்கலை. பார்த்தா இந்த மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? பிரகாசமா புஷ்டியா இருக்கான். என்ன சார் உடனே ராஜா நினைச்சிருக்காரு, ஓ இவங்க ஒருவேளை நாம கொடுத்த ஐட்டத்தை என்ன செஞ்சிருப்பாங்க சார்? அந்த ஐட்டத்தை தொடவே இல்லை சார். தொடாம வருகிற முகக்கலை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகப்பிரகாசம். நீங்க போய் உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வரம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற கிருபை எல்லாம் போய் பாபிலோனியனுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு முன்னாடி அவன் பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா? முகக்கலை. இவனே துக்கமா இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவனே துக்கமா இருக்கிறான், இவனே சோர்வா இருக்கிறான், இவனே இஞ்சி தின்னது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இவங்கிட்ட வரம் இருந்தா என்ன, கிருபை இருந்தா என்ன? வரம் கிருபை எல்லாம் சிரிப்புக்கு அப்புறம்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வரம், கிருபை, அபிஷேகம் இது எல்லாம் உங்க சிரிப்புக்கு அப்புறம்தான். சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு டெஸ்ட் ஒன்று வருது. பாபிலோனியர்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ற டெஸ்ட். எதுக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற பவரை செக் பண்ண போறது இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை செக் பண்றான். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையை செக் பண்ண போறான். உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தை செக் பண்ண போறான். உங்ககிட்ட இருக்கிற திட நம்பிக்கை, எதிர்காலத்தை குறிச்சதான நம்பிக்கையை செக் பண்ண போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் எப்படி வாழ்றீங்கிறத கவனிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. அல்லேலூயா. இன்னையிலிருந்து என் முகக்கலை யார் அடித்தளமா கொண்டிருக்கணும்னா, இயேசுவை. நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, பணத்துக்கு மேல உன் கண்ணை வைக்காத. 2 ஊழியனுக்கு நீ என்ன செய்ய முடியாது? சேவகம் செய்ய. நம்பர் 1. அடுத்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தாயையாவது, தகப்பனையாவது, நிலத்தையாவது, வீட்டையாவது, எல்லா, அப்படின்னா அங்க மனிதர்களை கொண்டு வருகிறார். என்னத்தை கொண்டு வர்றாரு? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய சந்தோஷத்தை, கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு இந்த பணத்தின் நிமித்தமோ, ஆஸ்தியின் நிமித்தமோ, மனிதர்களின் நிமித்தமோ, உறவுகளின் நிமித்தமோ, அது எவ்வளவு க்ளோஸான உறவா இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் கெடுக்கப்படக்கூடாது. இந்த வருஷத்தினுடைய முடிவு அது இருக்கணும். என் சந்தோஷம் யார் மேல இருக்கு?
இதுதான் சார் கிறிஸ்தவ முகக்கலை. என் குடும்பத்தில் 1000 நடக்கட்டும், ஆனா என் கிறிஸ்தவ முகக்கலை என்ன தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் அஸ்திபாரம் யாரு? இப்ப உண்மையான சீனுக்கு வருவோம். சரியா? வாசிங்க 10வது வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றார். நல்ல கவனிங்க. ஒருவனுக்கு முகக்களைய கொடுக்கிறது உலகத்தின் அடிப்படையில், வழக்கத்தின் அடிப்படையில் எது அப்படின்னா பாபிலோனிய போஜனமும் பாபிலோனிய திராட்சை ரசமும். சரியா? பாபிலோனிய போஜனமும் பாபிலோனிய பானமும் தான் ஒருத்தனுக்கு பேசிக்கா என்னத்தை கொடுக்குதுன்னா இது வழக்கம். பக்கத்துல பார்த்து இது வழக்கம். இதுதான் வழக்கம். பணம் வரும்போது முகக்கலை, குடும்பம் நல்லா இருக்கும் போது முகக்கலை, எல்லாம் நேர்த்தியா நடக்கும் போது முகக்கலை. இது வழக்கம். இது என்னது? இது இதுல ஒரு ஸ்பெஷலா ஒண்ணுமே. வீட்டில் ஒரு நல்ல காரியமோ இல்லை ஒரு நல்ல ஒரு சூப்பர் விஷயமோ ஒரு புது பொருளோ ஒரு காரியமோ வீட்டுக்குள்ள வரும் பொழுது சந்தோஷப்படுறதுல ஒரு ஸ்பெஷலும். அது வழக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது வழக்கம். சில நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு உலக ஆசீர்வாதத்தை கொடுத்தா சந்தோஷம் பொங்குது இல்ல, அது வழக்கம். இப்ப ஜோக் என்னன்னா, இந்த வழக்கத்திற்கு உள்ள, எந்த வழக்கத்திற்குள்ள? இந்த உலக வழக்கத்திற்குள்ள பணம் வந்தா, பொருள் வந்தா, குடும்பம் நல்லா இருந்தா, மனிதர்கள் நல்லா இருந்தா, பின்னாடி சுற்றி இருந்தா என் முகக்கலை நல்லா இருக்கு, நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்குல்ல. இந்த வழக்கத்துக்குள்ள இந்த கடைசி நாள்ல சத்துரு ஒரு பெரிய தந்திரத்தை கொண்டு வரான். என்ன தந்திரத்தை கொண்டு வரான்னா, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்களையும் இந்த வழக்கத்திற்குள்ள கொண்டு வருகிறதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். எந்த வழக்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு? ஐயா, தேவனுடைய விசேஷித்த ஆவி பெற்ற மனிதர்கள் இந்த 4 பேரும். யாரு? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் வழக்கத்திற்கு மாறான முகக்கலையை உடையவர்கள், வழக்கத்திற்கு மாறான சந்தோஷத்தை உடையவர்கள், வழக்கத்திற்கு உலகத்திற்கு ஒத்த சந்தோஷம் இல்லாம, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்லாம, கர்த்தருடைய சந்தோஷத்தினால தங்களுடைய முகக்கலையை வைத்திருக்கிற மனிதர்களை சத்ரு தந்திரமா என்ன செய்யறான்னா, ராஜாவினுடைய பாபிலோன் போஜனத்தையும் பாபிலோனினுடைய பானத்தையும் முன்பாக வைத்து, உங்களுடைய முகக்கலை பத்தாது, இன்னும் ஒரு மெருகேத்தணும், உங்க ஸ்டாண்டர்டை உயர்த்தணும், நீங்க இப்படி வாழ்றது சரி வராது, உங்களுக்கு சந்தோஷம் பத்தல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம் பத்தல. பிசாசுடைய தந்திரமே என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வீடை வச்சு, எனக்கு கொடுத்திருக்கிற சாப்பாடை வச்சு, எனக்கு கொடுத்திருக்கிற வண்டியை வச்சு, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை வச்சு, எனக்கு கொடுத்திருக்கிற தொழிலை வச்சு என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா பிசாசு, தம்பி நீ இந்த சந்தோஷம் உனக்கு பத்தாது, உன் முகக்கலை இன்னும் பிரைட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஃபீல் பண்றான். யாருகிட்ட? ஐயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல்கிட்ட வந்து தானியேல் சொல்றான், வேணாம் சார், ராஜபோஜன் எனக்கு வேணாம் சார்ன்னு சொன்ன உடனே தானியேல்கிட்ட வந்து ஃபீல் பண்றான். என்ன சார், எனக்கு உத்தரவு கொடுத்தவர் டென்ஷன் ஆவார் சார், அவர் உங்களை பார்க்கும்போது உங்க முகம் வாடலா இருக்கிறத ஏன் பார்க்கணும்? பக்கத்துல கைப்பிடிங்க. பிசாசு இருக்கானே, ஏதோ நம்மளை உயர்த்துறது மாதிரி காமிப்பான், நமக்கு நன்மை செய்யறது மாதிரி காமிப்பான். நீ ஏன் இந்த வாழ்க்கை வாழணும், ஏன் நீ இப்படி இருக்கணும், இப்படி கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுவான். இது அவனுடைய கடைசி காலத்தினுடைய தந்திரம். அது முக்கியமா தேவ ஆவியை பெற்றிருக்கிற ஜனத்தை தன் வசம் இழுக்கும்படியான அவனுடைய தந்திரம்.
உங்க முகக்கலையை நான் மாத்துறேன். உண்மையை சொல்லுங்களேன், மனசார தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மனசால சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய இன்னும் கொஞ்சம் நான் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா ஒரு பெட்டர் லைஃப் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறதுனால தான் உங்களுடைய முகக்கலையை வழக்கத்தின்படி மாற்றுகிறதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு உங்க இருதயத்தை இழுக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உங்க முகக்கலைய வழக்கத்துக்கு மாறா அவருடைய பிரசன்னத்தினாலேயே அழகாக்குவார். அதான் அவருடைய பியூட்டியே. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போயாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கேன். சரியா? கொஞ்சம் கண்ணங்கள்லாம் வச்சு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கிறேன். இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கேன்னா யோசிச்சுக்கங்க. அப்போ ரொம்ப மோசமாக இருப்பேன். கண்ணு எல்லாம் உள்ள குழி உளுந்து முடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி விகாரமாக இருப்பேன். நான் என் ஒய்ஃப்ட்ட அடிக்கடி கேட்பேன், எப்படிப்பா என்னை அந்த நேரத்தில் ஓகே பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். நான் ரொம்ப விகாரமாக இருப்பேன் நான். சரியா? அப்போ நான் ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணேன் ஒரு நாள். என்ன ஜோம் பண்ணேன்? ஐயா கொஞ்சம் என்னைய புஷ்டி ஆக்கி கொஞ்சம் முகத்தெல்லாம் சூப்பராக ஆக்கி கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆக்குனீங்கன்னா, ஏன்னா மீடியாவில் வரேன், வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள் ஆரம்பித்த டைமு. அப்போ மீடியா, உண்மையை சொல்லுங்கள், நம்ம மீடியாவில் யூடியூப்ல எதில் பார்த்தாலும் ஒரு அப்பியரன்ஸ் அப்படி இருந்தால் தான் டக்குன்னு நிப்பாட்டி பார்ப்போம், இல்லாட்டி பார்க்க மாட்டோம். கரெக்டாக? அவங்க எவ்வளோ பெரிய ஆழமான கருத்து சொன்னாலும் சரி பார்க்க மாட்டோம். உண்மையாக அதான் உண்மை. நான் அப்படித்தான். நான் அப்படியே வச்சுட்டு நான் அப்போ சொல்கிறேன், ஐயா மீடியாவில் வேற வரேன், கொஞ்சம் என் முகத்தை என்ன செய்யும்? ஒன்றுமே நடக்கலை. 3 வருஷம் 4 வருஷம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை வளர்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். எல்லாம் செஞ்சார். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு நாள் ஆவியானவர் அதை நினைப்பூட்டினார் எனக்கு. என்னத்தை நினைப்புனா, டேய் நீ லூசுத்தனமாக ஒரு ஜோம் பண்ண என்கிட்ட ஞாபகம் இருக்கா? என்ன ஆண்டவரே, கொஞ்சம் மீடியாலலாம் இருக்கிறேன், கொஞ்சம் உங்கள் முகத்தை கொஞ்சம் நல்லா ஆக்குங்க, உடம்பை எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்குனா மீடியாவில் நிறையா பேர் என்னை பார்ப்பாங்கன்னு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு ஜோம் பண்ண பார்த்தியா? ஆமாம் ஆண்டவரே. இப்போ நின்று பார்க்குறியா? உன் நிலைமையை பார்த்தியா? இந்த முகரையை தான் இங்கே வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த மூஞ்சியை தாண்டா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மூஞ்சியை தாண்டா ஏற்றுக்க வச்சிருக்கிறேன். இந்த மூஞ்சி பேசுறது தாண்டா கேட்க வச்சிருக்கிறேன். ஏன்னா இது வழக்கத்தின்படி வருகிற முகக்கலை இல்லை, என்னுடைய வழக்கத்தின்படி வருகிற முகக்கலை. அல்லேலூயா. இப்போ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, சரியா, பிசாசு உங்களுக்கு சொல்லுவான், உன் முகக்கலையை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன், சந்தோஷத்தை பிரகாசத்தை ஜாஸ்தி பண்ணும்படி எங்கள் போஜனத்தையும் எங்கள் திராட்சரசத்தையும் கொஞ்சம் எடுங்க. நீ அப்போ சொல்லு, எனக்கு சந்தோஷத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த உலக போஜனம் இல்லை, கர்த்தராகிய இயேசு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கத்திற்கு உள்ளவங்களை கொண்டு வர முயற்சி செய்யறான். கவனமா இருங்க. பணம் வரும் பொழுது சந்தோஷம் வருதா? கவனமா இருங்க. ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய காரியம் வரும் பொழுது சந்தோஷமா வருதா? கவனமா இருங்க. குடும்பம் நல்லா ஒரு சலசலப்பும் இல்லாம இருக்கும் போது சந்தோஷமா இருக்கா? கவனமா இருங்க. ஏன் கவனமா இருங்கன்னு சொல்றேன்னா, இது எல்லாம் வழக்கத்தின்படி நடக்கிறது. இது எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும்போது உங்க முகக்கலை எப்படின்னு போய் பாருங்க. அப்படியே சிங்கம், புலி, பாம்பு, எரும மாடு எல்லாமே வரும் அந்த முகத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் பாபிலோனியன் தான். வழக்கத்தின்படி வர்ற மூஞ்சி தானே அது, வழக்கத்தின்படி வர்ற ரியாக்ஷன் தானே இது. இந்த வருஷத்துல நாம முடிவு பண்ண போறோம், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. இதுல ஜோக் என்னன்னா, வர்றவன் உங்களை ரொம்ப கவலையோட விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிப்பேன். இத்தனை வருஷம் ஆச்சே, என்னாச்சு? இத்தனை வருஷம் ஆச்சு,
எங்க போயிருக்கணும் நீங்க? சார் அது வழக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது வழக்கம். என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறதற்கு ஒரு ராத்திரி போதும். சார், எகிப்தில் ராஜாவாகணும்னா எகிப்திய மொழி படிக்கணும், எகிப்திய கலையில் சிறந்திருக்கணும், அப்புறம் எகிப்தினுடைய கல்ச்சர் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மொத்தமாக உண்மையாக சொல்லணும்னா ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தா தான் எங்கே ஆக முடியும்? அதிபராக முடியும். இது வழக்கம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இது வழக்கம். நான் தான் சொல்லுவேன், படித்து கஷ்டப்பட்டு வந்து உயர்ந்து அப்படியே மேலே போய் பணம் சம்பாதிக்கிறது வழக்கம். சொல்றது புரியுதா? புரியுதா? நம்ம ஆண்டவர் நோகாம நொங்கு திங்க வைக்கிற ஆளு. அவருக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு எட்டாததும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன். இதான் தெய்வம். நீங்க என்ன படிச்சிருக்கலாம், என்ன வேலையில் இருக்கலாம், உங்களால் உங்கள் திராணிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருப்பீங்க. ஆனால் தேவ கிருபையை நீங்கள் பற்றி கொண்டிருப்பீங்கன்னா பைபிள் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர் முகக்களை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுடைய மாய்மாலமான பரிதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன 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 பரிதாபம்? நீங்க இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா? அது வழக்கம். நான் வழக்கத்துக்கு மாறா நடக்கிறவன். ராமன் சொல்லுங்களேன். அப்ப அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன், உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், தேவ ஆவியை உடைய உங்களை இந்த வழக்கத்திற்கு உள்ள எடுத்துட்டு வர்றதற்கு பிசாசு கங்கணம் கட்டி திரிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவ ஆவி உடையவர்களை தரித்திரத்திற்குள்ள தள்ளி, தேவ ஆவி உடையவர்களை ரொம்ப மோசமான நிலைமைகளுக்குள்ள வச்சு, கடினமான நிலைமைகளுக்குள்ள வச்சு அவங்கள கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற வைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டமும் சூழ்நிலை இருந்துச்சு. இது ஒரு டைம். ஆனா இந்த காலகட்டம் எப்படின்னா, பணத்தை கொடுத்து உங்க முகக்கலைய மாத்துறது. கேர்ஃபுல்லா இருங்க. இதுக்கு முன்னாடி பணம் இல்லாம இருந்ததுனால முகக்கலை ஒரு மாதிரி இருந்துச்சு. வீடு இல்லாததுனால, ஆஸ்தி இல்லாததுனால, சம்பத்து இல்லாததுனால, இந்த உலகத்தின் காரியங்கள் இல்லாததுனால, ஒருவேளை உங்களுடைய அடித்தளம் உங்க இருதயம் அதுல இருந்துச்சுன்னா, இப்ப என்ன செய்ய போறான் தெரியுமா? தேவ ஆவி உடைய உங்களை அதை கொடுத்து வழக்கத்தின்படி நடக்க வைக்க போறான். பணம் வந்த உடனே எஸ், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், அவன் பிடிச்சிட்டேன் மக்களை, உடனே நான் பிடிச்சிட்டேன். ஏன்? இது வழக்கம். நீ வழக்கத்துக்குள்ள வந்துட்ட. என் குடும்பம் சூப்பரா இருச்சு சார், அப்பாடா இது வழக்கத்திற்குள்ள வந்துட்ட. இந்த நாட்கள்ல எப்படி தெரியுமா? வழக்கத்திற்கு மாறாய் தேவனை சார்ந்தே சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் நம்ம அடித்தளமா வைக்கணும். பணம் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, பணம் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, என் சிரிப்பு உள்ள இருக்கும். குடும்பம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சண்டையில இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் சரி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். என் சூழ்நிலைகள் மாறா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சாதகமா இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பேன். முகக்கலை மாறவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பல ஊழியர்கள் விழுந்து போகிறது எதனால தெரியுமா? வழக்கத்திற்கு பிசாசு அவங்கள மாத்திட்டான். எதுக்கு மாத்திட்டான்?
ஒரு நாள் ஒரு காலத்துல கர்த்தரே சந்தோஷமாய் வைத்து, கர்த்தரே நம்பிக்கையாய் வைத்து, கர்த்தரே திட நம்பிக்கையாய் வைத்து, கர்த்தரையே மகிழ்ச்சியாய் வைத்து, கர்த்தர் தான் எங்களுக்கு எதிர்காலமாய் வைத்திருந்தவர்கள். இது வழக்கத்திற்கு மாறான முகக்கலையை வைத்திருந்தவர்களை சத்துரு மிக தந்திரமா தூண்டில் போட்டு எதுக்குள்ள கொண்டு வந்தான்னா, அவங்க பைசாவை எடுக்கல, அவங்களுடைய சந்தோஷத்தை எடுக்கல, வழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப அதே நபருக்கு பணம் போகும்போது முகக்கலை என்ன செய்யுது? மாறுது. ஊழியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே முகக்கலை, உள்ள இருக்கிற சகோதர சகோதரிக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வந்த உடனே முகக்கலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாபிலோனியர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாள்ல, இந்த வருகின்ற வருஷத்துல கர்த்தர் வழக்கத்தின்படியான முகக்கலையை நமக்கு கொடுக்க விரும்பல. வழக்கத்திற்கு மாறாய், இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாய் அவருடைய முகக்கலையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து கவலையே படாதீங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. சொல்லுங்க, நாங்க வழக்கத்துக்கு மாறா வாழ்ற ஆள் ஆண்டவரே, உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ற ஆளு கிடையாது ஐயா. ஏன்னா எங்க சந்தோஷம் இப்படி இருந்தாத்தான் அப்படி இருந்தாத்தான்னு இல்லை ஆண்டவரே, இந்த ராஜபோஜனம் வந்தாத்தான்னு இல்லை ஆண்டவரே. எங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கு, எங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கு. அவருடைய பிரசன்னத்தை நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க வைத்து நடக்கிற ஒரு முகக்கலை உள்ள ஆளா இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுடைய முகக்கலையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப விஷயத்துக்கு வருவோம். வாசிங்க 5வது வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து. இந்த வசனம் படிக்க எனக்கு, ராஜா அரண்மனையில இருந்து எதையோ ஒரு புதுசா சமையல் பண்ணி இந்த மனுஷங்களுக்கு கொடுத்து அனுப்பல. புதுசா ஒரு போஜனத்தை சரி செஞ்சு இந்த இடத்துக்கு கொடுத்து அனுப்பல. புதுசா ஒரு திராட்சரசத்தை கொடுத்து, பானத்தை கொடுத்து இந்த மனிதர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கல. தான் உண்ணும் போஜனமும் தான் குடிக்கும் பானமும். அல்லேலூயா. பாபிலோனிய ராஜா, என்ன ராஜா? பாபிலோனிய ராஜான்னா என்ன பேர் தெரியுமா? உலகத்தின் அதிபதின்னு அர்த்தம். என்னது? உலகத்தின் அதிபதி. அப்படின்னா என்ன? பிசாசுன்னு, சத்துருன்னு அர்த்தம். உலகத்தின் அதிபதின்னு அர்த்தம். அப்ப உலகத்தின் அதிபதிக்கு ஒரு போஜனம் இருக்கு, உலகத்தின் அதிபதிக்கு ஒரு பானம் ஒண்ணு இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு, உலகத்தின் அதிபதிக்கு ஒரு போஜனம் இருக்கு, உலகத்தின் அதிபதிக்கு ஒரு பானம் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டையிலையும் விசேஷித்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற உங்களுக்கு பங்கு கொடுக்க விரும்புறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாபிலோனிய ராஜா உங்களுக்கு பங்கு கொடுக்க விரும்புறார். ஒண்ணும் இல்ல, நம்முடைய ராஜா எருசலேமின் ராஜா. யாரு? இயேசு. சரியா? இவன் பாபிலோனிய ராஜா. சரியா? இப்ப இந்த பாபிலோனிய ராஜாவும் உலகத்தின் அதிபதியும் எருசலேமன் ராஜாவும் வனாந்தரத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. எதுல மீட் பண்ணிக்கிறாங்க? பாபிலோனிய ராஜாவும் எருசலேமின் ராஜாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே பாபிலோனிய ராஜா என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சாப்பாடை கொடுக்க ட்ரை பண்றாரு. என்ன செய்யறாருன்னா, ஐயா வாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எருசலேம் ராஜா கிட்டயே பேரம் பேசின ஆளு யாரு? இந்த பாபிலோனிய ராஜா என்ன பண்றான்னா, எருசலேம் ராஜா கிட்டே என்னத்த பேசுறாராம்? பேரம் பேசுறாரு. அப்படின்னா இவனுக்கு ஒரு போஜனம் ஒண்ணு இருக்கு, இவனுக்கு ஒரு பானம் ஒண்ணு இருக்கு. இவனுடைய போஜனம் என்ன தெரியுமா? நான்.
நான்னா கார்லிக் நான் நினைச்சிடாதீங்க. நான் இருதயத்தில் கைய வைங்க. எனக்கு, நான், என் வாழ்க்கை, என் சித்தம் அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சுனாலே பாபிலோனிய ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிட ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் நான் இதை நான் சொல்றேன்னா, எருசலேமின் ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய போஜனம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய. அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சார். இயேசு சொல்றாரு, என் பிதாவுக்காக வாழ்றது தான் சார் எனக்கு போஜனம், என் பிதாவினுடைய சித்தம் செய்கிறது தான் என்னுடைய போஜனம்னு சொன்னா, இங்க ஒருத்தன் என்ன சொல்றான்னா, எனக்காக. நீங்க என்னைக்கு என் சந்தோஷம், நானு, என் வாழ்க்கை, என் சித்தம், என்னுடைய நடத்தங்கிற முடிவுக்கு வரீங்களோ, நீங்க தீட்டானதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தீட்டானதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நான். ஆனா இயேசு சொல்றாரு, ஐயா என்னுடைய போஜனம் என்ன தெரியுமா, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய போஜனம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த புதிய வருஷத்துல வழக்கத்திற்கு மாறாய் இருக்கிற முகக்கலையை கொண்டு வருகிற போஜனம் எது தெரியுமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது. இயேசுவுக்கு பயங்கர பசினே, சரியா, எக்ஸ்ட்ரீம் பசி. பசியில தான் சாப்பாடு என்ன செஞ்சிருக்காங்க. அப்போ சீஷர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, சீக்கிரமா போவோம்ப்பா. யாருக்கிட்ட? இயேசு கிட்ட. நம்ம ஆண்டவர் எதுல இருக்கிறாரு? பசியில இருக்கிறாரு. வாடி போயிருவாரு. என்ன பண்ணிடுவாரு? வழக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழக்கம். வர வேண்டிய சாப்பாடு வராட்டி வாடுறீங்களா? வழக்கம். வர வேண்டிய பணம் வராம வாடுறீங்களா? வழக்கம். வர வேண்டிய காரியங்கள் வராம இருக்கும்போது ரொம்ப வாடுறீங்களா? வழக்கம். ஆனா அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னா, அவருடைய முகக்கலை பிரைட்டா இருக்கு. யாருடைய முகக்கலை? இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தேகம். என்னயா இது, இந்த மனுஷன் சாப்பிடாத மனுஷன், மூஞ்சி எல்லாம் சோர்வா இருக்கும் நினைச்சா இவ்வளவு பிரைட்டா உட்கார்ந்துருக்காருனோட இவர் சொல்றாரு, ஹே தம்பி, வழக்கத்தின்படி முகக்கலை இல்ல, என் பிதாவினுடைய சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம். வழக்கத்திற்கு மாறான முகக்கலையை கொடுக்கிற போஜனம். இந்த வருஷத்துல உங்க முகக்கலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுங்கள். தேவனுடைய சித்தத்திற்குள்ள உங்களை கம்ப்ளீட்டா அலைன் பண்ணி வைங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்ய 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 முகக்கலை தானா வரும், சந்தோஷம் தானா வரும். ஒரு டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப ப்ரெஷரு, டென்ஷனு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் ஜோம் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? பைபிள் படிக்க மாட்டேன். படித்து என்னத்தை இவ்வளவு பிரசங்கம் பண்ணுறேன், இந்த பாடுபடுறேனே நான் சொல்லிட்டு, ஐயா ஒரு 2 நாள் என்ன செய்யலை, ஜெபமும் பண்ணலை. சொல்லுங்க, பைபிளும் படிக்க. வழக்கம். என்னது? இந்த முகக்கலை ஏன் சார் மாறுது அப்படின்னா, பிரச்சனை வந்த உடனே முகக்கலை எப்படி மாறிடுச்சு? இதை சொல்லி கொடுக்க நினைச்சாரோ என்னமோ தெரியல தெய்வம். அப்புறம் திடீர்னு காரில் போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், எனக்கு அந்த கவலை பெருகுது. என்ன செய்யுது? அந்த இஞ்சி தின்ன மூஞ்சி இன்னும் கொடூரமாகுது. அது நல்லாக மாட்டேங்குது, கொடூரமா. நான் என்னடா அது போக போக கொடூரமாகிக்கிட்டே இருக்கேன் நினச்சிட்டு காரில் ஒரு நாள் போகும்போது அப்படியே நானே தனியாக, என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, பாப்பா நான் சொல்லலாமா? சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு லூசு பாம்பா. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இடம் பொருள் ஏவல் பார்க்காம ஆண்டவரோட தனியாக ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். அவள் அப்படி திடீர்னு பாப்பா, இப்படி ஒரு பைத்தியத்தை ஆண்டவர் கட்டி வச்சிட்டாரே நமக்கு
அவர் சொல்லுவா, ஹோட்டலில் வச்சு இப்படி பேசாதீங்கப்பா, அங்கே வச்சு இங்கே பேசாதீங்கப்பா. எனக்கு ஒரு ரியல் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குமா, வாயை திறந்தே பேசுவேன். இருங்க சொல்லுங்க, எவ்வளோதான் பேசுறீங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லுவா, பைத்தியத்தை கட்டியிருக்கேனே நான். சரி அதை விடுங்க. இப்போ காரில் போகும்போது பேசுகிறேன், ஐயா நான் ரொம்ப நொந்துட்டேன், முடியலை, அதனால தான் 2 நாள் எதுவும் உங்கள் சமூகத்துக்கும் வரலை, ஆனாலும் இது கூட்டிகிட்டு போகுது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வழி இல்லை யான்னு. சூப்பர் விஷயத்த ஆண்டவர் சொன்னார். மக்களே, உன் முதுகுல சிலுவை இருக்கிற வரைக்கும் தான் உன் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். சிலுவையை இறக்கி வச்சுட்டா சந்தோஷம் போயிடும். புதுசாக இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சித்தத்தை எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நீ செய்ய செய்ய செய்ய, சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் உன் சிரிப்புக்கு நான் கேரண்டி. ஆனா என் சித்தத்தை மட்டும் சிலுவையை இறக்கிட்டியோ, வழக்கத்திற்குள்ள வந்துட்டியோ, நீ துக்க முகமா தெரிய ஆரம்பிச்சிருவாடா. அப்ப சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம், முகக்களம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, இது இவருடைய போஜனம். யாருடைய போஜனம்? பாபிலோனிய ராஜாவினுடைய போஜனம். நான் ஆனா பானம் ஒண்ணு இருக்கு. யாருக்கு? பாபிலோனிய ராஜாவுக்கு பானம் ஒண்ணு இருக்கு. என்ன பானம்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். என்னது தண்ணி? இங்க பானம் என்ன தெரியுமா சார்? பாபிலோனிய ராஜாவினுடைய பானம் என்ன தெரியுமா? செல்வ செருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செல்வ செருக்கு. போஜனம் நானு, பானம் என்னவா? செல்வ. பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். சாப்பிட்றது என்ன? சாப்பிட்றது எனக்கு எனக்கு எனக்கு. அதுக்கு குடிக்கிறதுக்கு பானம் என்ன தெரியுமா? பணம், பொருள், ஆஸ்தி, சம்பத்து, சந்தோஷம், மக்கள், படைபலம், பலன். நல்ல தண்ணி குடிக்கிறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல பானம். நான் சாப்பிட்டுட்டு குடிக்க வேண்டிய பானம் இதுதான். நான் சொல்லட்டா, இந்த 2 ஒரு காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்னா, என்னைக்கு நானுங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கோ, நானுங்கிற போஜனத்தை நீங்க எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகத்தில் இருக்கிற பொருள் மேலையும், ஆஸ்தி மேலையும், மக்களுடைய பலத்தின் மேலையும் உங்களுடைய கண்ணு கண்டிப்பா போகும். ஒருவேளை வழக்கத்தின்படி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க சாப்பாடே முதல்ல தப்பு. என்னது? நான் அடிக்கடி எனக்கு ஒரு தாட் வரும். என்ன தாட் வரும்னா, யாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, யாரு கூடயும் எதுவும் செய்யக்கூடாது, தனியா போய் சோலோவா இருக்கணும். என்னவா இருக்கணும்? அது ஏன்னு சொல்றேன், என்னை சின்ன வயசுல இருந்து தனியாவே விட்டு 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 யாருக்கு? என்னை எங்கள் அம்மா அப்பா இப்போ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாவம், 2 பேருக்கு முடிய மாட்டேங்குது. என்னைய தனியாக விட்டுட்டு போயிடுவாங்களா? தனியிலேயே வாழ்ந்தவன் கூட்டத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒத்து வரவே வராது. 2-3 பேர் வந்தால் கூட தனியானா எவ்வளோ நாளெல்லாம் வாழ்வேன். ஆனால் கூட்டத்தோட வாழ ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த இருக்கிற 4-5 பேரோட சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய போகணும்? இப்போ சொல்லுங்க, பிரயாணம் பண்ணணும். இருக்கிறதுலையே தனிமையில கூட ஜாலியா வாழ்ந்துடலாம். 5 பேரோட சேர்ந்து பிரயாணம் பண்றத எல்லாருடைய உதட்டிலும் இருக்கிற முகக்கலையை நான் பார்க்கிறேன். அப்புறம் தான் லேட்டர் எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற தந்திரம் என்ன தெரியுமா? உனக்குள்ள அறியாம தனிமைங்கிற பேர்ல நான் உருவாயிட்டான். நான் தனியா இருந்தேன். அதுக்கு உள்ள பிசாசு ஒரு தந்திரத்தை வச்சுட்டான். என்னத்தை வச்சுட்டான் தெரியுமா? நான், என் சந்தோஷம்,
என் ஸ்பேஸு, என்னுடைய வாழ்க்கை இது வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு. அது தெரியல. இப்போ கூட்டத்தோட வந்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? வேற வழி இல்லாம நானை போட்டு உடைக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்னுடைய பானம் என்ன? உலக பொருள், உலக ஆஸ்தி, உலக சம்பத்து, உலகத்திலிருந்து வருகிற நிம்மதிகள். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, ஏன் சந்தோஷத்தை தரேன்னு மட்டும் சொல்லல, இது உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை போல இல்லாம நான் கொடுக்கிற சந்தோஷம். அப்படின்னா உலகத்தின் சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன போஜனத்தை எடுக்கிறீங்க, என்ன பானத்தை குடிக்கிறீங்க? போஜனம் நானா இருந்துச்சுன்னா, சுயமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பானம் என்னவா இருக்கும்னா உலகம். அல்லேலூயா. ஆனா ஏசப்பா சொன்னாரு, என் போஜனம் அவருடைய சித்தம் செய்கிறது. பானம் என்ன தெரியுமா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எருசலேம் ராஜா, ஐயா பாபிலோனியன் ராஜா கொடுக்கிற போஜனமும் பானமும் என்னன்னா, நானுங்கிற போஜனமும் உலக ஐஸ்வர்யம் என்கின்ற பானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறான். ஆனால் நம்முடைய எருசலேமின் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பானம் என்னவென்றால், பிதாவினுடைய சித்தம் செய்கிறதும் அவர் கொடுக்கிற பானம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும். அல்லேலூயா. அதனாலதான் தெசலோனிக்கர் சபையை குறித்து பவுல் எழுதும் போது சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட இருக்கிறதை எண்ணுகிறேன். எதற்குள்ள? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகக்கலை இதை அடித்தளமா கொண்டு இருக்கணும். சொல்லுங்க, இதை அடித்தளமா கொண்டு, இந்த போஜனத்தை அடித்தளமா கொண்டு, இந்த பானத்தை அடித்தளமா கொண்டு உங்க முகக்கலை உருவாகணும். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய முகக்கலைக்கு காரணம் பருப்பு இல்லை, தேவ சித்தம், விசேஷத்தாவே. அல்லேலூயா. நம்மால உடனே இந்த வசனத்தை எடுத்துட்டு என்ன சொல்ல பாருங்க, இன்னையில இருந்து பருப்பா சாப்பிட்டா என்ன கலை வந்துடும்? நீங்க சாப்பிட்டு தான் பாருங்களேன். பருப்பா சாப்பிட்டா சார் வழக்கத்திற்கு மாறான போஜனம் அது. இந்த முகக்கலை எதனால உண்டாகுதுன்னா, தேவ சித்தத்தை போஜனமா வச்சு பரிசுத்த ஆவியானவரை பானமா வைத்திருக்கிறதுனால தான் இந்த முகக்கலை. இந்த வருஷத்துல இந்த ஆகாரம் நமக்கு வேணும். இதை நீங்க போஜனமாகவும் பானமாகவும் பருக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், பாபிலோனியர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா முகக்கலைகளிலும் உங்களுடைய முகக்கலை சிறந்ததா இருக்கும். அதை வாசிச்சு முடிப்போமா? 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய சித்தமும் பரிசுத்த ஆவியானவரும் என்னுடைய முகக்கலையை மாற்றுவார். என்னுடைய முகக்கலையை மாற்றுவார். அதோட நிறுத்தல, ராஜபோஜனம் தராத ஒன்னை இந்த போஜனம் கொடுத்துச்சு. என்ன? வாசிச்சு முடிங்க. 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இதா சார் போஜனம். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, கேரட் சாப்பிட்டா இல்லை, என்ன வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வருமா? என்ன வரும்? நான்லாம் வெண்டைக்காய் கிலோ கணக்கில் சாப்பிட்ருக்கேன். மேக்ஸில் பாஸ் ஆனதெல்லாம் பெரிய தேவைக்கிருப்ப இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இது அந்த போஜனத்தில் வரலை. இந்த ஞானமும் இந்த சமர்த்துதலும் அதில் வரலை. தேவனுடைய சித்தத்தை செய்கிற இருதயமோ
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் என்னை சமர்த்தனாய் மாற்றியது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த போஜனம் அப்படியே செய்யும்.